வணக்கம் மகளே. தளபதி விஜய் அவர்கள் வந்து கரூர் நிர்வாகிகளை வந்து நேற்று பனையூர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு சந்தித்தார். ஸோ குடும்பத்தோடு வந்திருந்தாங்க. அவங்கள வந்து சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது பார்த்தீங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து தெளிவாகவும் தீவிரமாகவும் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்து எதைனாலும் சமாளிப்போம், உண்மை வெளியே வரும், பயப்படாதீர்கள், நான் இருக்கிறேன், பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நம் சொந்தங்கள், அவர்களை வந்து எப்போதுமே பார்த்துக்கொள்ளுங்கள், நான் விரைவில் கரூர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பேன், அவர்களை நம்பிக்கையுடன் இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிர்வாகிகளுடன் வந்து தளபதி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து இதுதான் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் மறுபடியும் வலியுறுத்துகிறது என்னென்னா, பாதிக்கப்பட்ட கரூர் மக்களை வந்து நான் சந்திப்பேன் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு. ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிப்போம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ மனமுடைந்து போன நிர்வாகிகளுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டும் விதமாக பேசியிருக்காரு. ஸோ தளபதி அவர்கள் வந்து எப்போ வேணாலும் கரூர் மக்களை சந்திக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அவருக்கு தெளிவாக வந்து லாஸ்ட் மீட்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க, அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் பொதுச் செயலாளர்கிட்டருந்து, அப்போ தான் வந்து தளபதி அவர்கள் மீட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியும், அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இடம் பிரச்சனையா இல்லை இடம் எதுவும் கிடைக்கலையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ விரைவில் வந்து அது வந்து அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மக்களிடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்வாக்கு கூட்டிகிட்டு தான் இருக்குது. பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எல்லாருமே சொல்கிறதும் அதுதான். மக்களிடத்தில் செல்வாக்கு கூட்டிகிட்டு தான் இருக்குது இந்த சம்பவத்துக்கு அப்புறமும் தளபதி அவர்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து தளபதி அவர்கள் வந்து மக்களை சந்திக்க தயாராக தான் இருக்கிறாரு. ஸோ ஏன் இந்த லேட் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கான ரீசன் கண்டிப்பாக வந்து அஃபிஷியலாக வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்போ வந்து நமக்கு உண்மை தெரியும் அப்படிங்கிறதும் சொல்ல வருது. ஸோ அப்போலேருந்தே வந்து தளபதி சொல்லிகிட்டே இருக்குது, கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களை இப்போ சந்திப்பேன் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து அவர் வந்து வீடியோ காலில் பார்க்கும்போதே தெரியுது, இடம் ஏதோ பிரச்சனையா இல்லை வந்து பெர்மிஷன் இன்னும் கிடைக்கலையாங்கிறது தான் தெரியல. பட் ஆனால் வீடியோ கால் மூலமாக அதனால தான் தளபதி அவர்கள் பேசியிருக்காரு. இல்லைனா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தளபதி அவர்கள் வந்து நேராக போய் மக்களை வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்தித்து தான் பழக்கம். ஸோ இதுக்கும் வந்து கண்டிப்பாக சந்திக்காமல் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்ப்பார், உண்மை வெல்லும், கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், கான்ஃபிடென்ட்டாக இருப்போம்.